ஹாய் வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து எங்க போயிருக்கோம் அப்படின்னா, அ நான் லாஸ்ட்டு வீக் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அ இதுக்கு போறோம், பிளானட்டோரியம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெட்டிங் டேக்கு வந்து கேன்சல் ஆச்சு சொல்லிட்டு, அந்த டைம்ல போக முடியாத பட்சத்தில இன்னைக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா அமாவாசை அதனால அதுக்கு முன்னாடியே கிளம்பணும், 12:00 முன்னாடியே கிளம்பணும்னு சொல்லிட்டு, சரி சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸா தான் எழுந்தோம். எழுந்ததுக்கப்புறம் மார்னிங் ஒரு 10:00 அது மாதிரி கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் என்ட்ரன்ஸு ஃபுல்லாக கொஞ்சம் டிராஃபிக் அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக ஒன் ஹவர் அது மாதிரி இருக்கும். ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அதை பார்க் பண்ணிவிட்டு பைக்லாம் பார்க் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் வந்து பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. கேமல்லாம் வந்தது. ரியல் ஃப்ளைட் ஒன்று போகுது பார்த்தீங்களா, அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த ஃப்ளைட்டெல்லாம் அங்கே இருந்துச்சு. இது வந்து அதில் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் எதையுமே படிக்க டைம் இல்லை. ஏன் அப்படின்னா ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே உடனே போகிறோம். ஒன்னொன்றுத்துக்குமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து அந்த வெயிட்டில் நில்லுங்க, அந்த வெயிட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் தெரியும் அப்படின்னு என்னென்னவோ போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு ஆனால் என்னால் புரிஞ்சுக்க கூட முடியல அதை படித்து கூட. அது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஆனால் இது எல்லாமே நான் பார்த்துட்டு பசங்களையும் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் 3D வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தியேட்டருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் பிளானட்ஸ் எல்லாமே 7, 8 பிளானட்ஸ் அது மாதிரி காட்டினாங்க. அந்த ப்ளூட்டோ மட்டும் ஆனால் ஆக்சுவலாக காட்டல. பட் இருந்தாலும் நிறைய அந்த இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே வந்துட்டு அழகாக வந்து ஒரு இதுக்கும் சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. நல்லா அழகாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அப்படியே நம்மளுமே அதுக்குள்ளே வந்து போய் அதை வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது நாள் வரைக்கும் இவ்வளோ வருஷம் நான் சென்னையில் இருக்கேன். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் போனதே இல்லைன்றதை விட பீச்சு, பார்க்கு அந்த மாதிரி தான் நான் வந்து யூஷுவலாக வந்து போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நான் போனது எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. குயின்ஸ்லேண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கல்யாணம் ஆன புதுசில் வந்து நான் போயிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு அப்போ போன அந்த 3D வீடியோஸ் தான். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இது போகிறேன் நான். இது இன்னும் நல்லா இருந்தது. ஏன்னா பாப்பா கேட்டுகிட்டே இருந்தா, அதனால் கொஞ்சம் போனோம். இது கொடுத்தாங்க. இது என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3D வீடியோஸ் இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நார்மலாக சைக்கிளில் ஒரு பாய் போகிற மாதிரி அது வந்து நம்ம கண்ணாடி கொடுப்பாங்க இல்லையா, அது போட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு தேட்டரில் போனோம். 2 தான் நினைக்கிறேன். ஓகே. ஆமாம். 2 வீடியோ தான். அந்த 2 இதுவும் பார்த்ததுக்கப்புறமா இது எல்லாமே இது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு போனோம். எங்கே போனோம் அப்படின்னா, இந்த பிளானட்ஸ் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து அந்த 3D இன்னொரு வீடியோ வந்து காட்டினாங்க. அந்த தியேட்டருக்கு போனோம். இதுவே ரொம்ப நேரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம வேர்ல்டுக்குள்ளேயே நம்ம வந்து போய் அதை உணர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே சோலார் சிஸ்டம் அதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கையிலே நம்ம வந்து டச் பண்ணால் அந்த நம்மளோட மேப் வந்து அங்கே போகும். இப்போ நம்ம ஃபோனில் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதை டச் பண்ணும்போது வேறு மாதிரி ஒரு அப்படியே நல்லா இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. அது எல்லாமே டச் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே பசங்களுக்கும் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு இதுக்கும் அழகாக பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். ஆனால் என் பையனை தான் சமாளிக்கவே முடியல என்னால். அவன் ஓட்டத்துக்கு என்னால் எங்கே நான் விழுந்துருவனோன்னு தான் பயந்துகிட்டே போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி ஒரு வழியாக கையிலே பிடிச்சிட்டே தூக்கிட்டே போனோம். அதுக்கப்புறம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நிறைய இருந்துச்சு. ஃப்ளைட்ஸ்லேருந்து ஷிப்பு அது மாதிரி நிறைய வந்து இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு அது எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த டிராக்டரு, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் இன்ஜின்ஸ்லாம் வேலை செய்யுது, எப்படியெல்லாம் இன்ஜின்லாம் வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதில் அழகாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம மிரர் வந்து ஒன்று இருந்தது. அந்த மிரர் வந்து நானே யூடியூப்பில் தான் பார்த்தேன். அந்த மிரர் வந்து நம்ம அந்த மிரருக்குள்ளே போனோன்னா நம்ம வழி தெரியாது. ஆனால் அந்த வழியில் நம்ம வந்து வரணும். அது எப்படின்றது நம்மளுக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு மிரர் வந்து ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை நாங்கள் தேடி போனோம். பட் நிறைய மிரர் வந்து இருந்துச்சு அதுலேயே. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மிரர்லேயே இப்போ யூஸ்வலாக எப்படி சொல்கிறது, நாங்கள் போன அந்த மிரர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. வேறு மிரர் தான் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கப்புறம் 4 பக்கமும் வந்து மிரர் இருக்கும். அதுக்குள்ளே அந்த உள் பக்கமாக போயிட்டு மேலே தலை தூக்கிட்டா அதில் வந்து என்னமோ சொல்லியிருந்தாங்க. தலை
தட்டுக்கு மேல் தலை அப்படின்ற மாதிரி பழம்லாம் சைடில் வச்சுட்டு மேலே நடுவில் வந்து நம்ம வந்து தலை தூக்கணுன்னா நம்ம தலை மட்டும் அதில் தெரியும். அந்த மாதிரிலாம் இருந்த நிறைய அது எனக்கே ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என் பையன் இதை வந்து பட்டன் அழுத்திட்டே இருந்தான் இந்த இதில். அழுத்தினதுக்கப்புறம் மம்மி என்னை வீடியோ எடு பாரு இங்கே பாரு அது வந்து போயிட்டே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரின்ட்டு அவனுக்கு அதை அப்படியே அதை காட்டிட்டு அவனை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து இந்த எக்ஸ்போ இது ஏன்னா அந்த மேக்ஸு சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து இருக்கும். எங்கள் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டேன்னு சொல்லிட்டு இருக்கும் வைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளே போனோடனே ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிற மாதிரி தான் ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உலோக கல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கல் தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து டிரான்ஸ்போர்ட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி இது வந்து ஹார்பரில் எப்படியெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே இதில் ஒரு இதுக்கும். ஆனால் நின்று தாங்க பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் அப்படி இருந்துச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு இதுவாக இருந்துச்சு. டைமே பத்தலை. ஆனால் ஆக்சுவலாக சரி சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ 12 ரீச் ஆனோம். பட் ஆனால் ஈவினிங் நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம். ஒரு 4 அது மாதிரி நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. அதுக்குள்ளே போய் தலையை விட்டுட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தது. செம்ம என்ஜாய் பண்ணோம். ஓகே, நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு? இதுதாங்க அந்த மிரர் தலைமையில் தட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3D வீடியோக்குள்ளே போகும்போது பசங்கள்லாம் அலறதை பார்த்து தான் என் பையன் வந்து அழ ஆரம்பித்தான். ஆனால் என்ஜாய் பண்ணான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஓகேவாயிட்டான். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணோம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய். இதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.